அனைவருக்கும் வணக்கம். மே 15ஆம் தேதி முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் இவை நடந்தே தீரும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இதற்கு மிக முக்கியமாக கிரகநிலைகளின் அமைப்பானது பல்வேறு விதமான மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. மே 15ஆம் தேதி முதல் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக, அதாவது இந்த வைகாசி மாதத்தில் எப்பேற்பட்ட மாறுதலானது இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்று பார்த்தால், இந்த மே மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு மேசராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் முழுவதுமாக இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது. எதிர்பாராத வகையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதன் காரணமாக அற்புதமான பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபார ரீதியாக பயணம் அதிகரித்தாலும் கூட எதிர்பார்த்தபடி நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக தொழில்துறை ரீதியாக சிறந்த மாறுதல் கிடைக்க போகிறது. லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அடுத்தபடியாக மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் ராகுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குருவும் ராகுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான நன்மை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களது முன்னேற்றம் அமைய போகிறதுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடியே பாக பிரிவினை மற்றும் எதிர்ப்புகள் அனைத்தும் சுமூகமாக அனுகூலமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வைத்து அதீத முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கம் என்பது போல குரு பகவானுடன் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள், பூர்வீக சொத்துக்கள்ல இருக்க தடைகள், உங்களது முயற்சியில ஏற்படக்கூடிய தடைகள் அத்தனையும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது. கருத்து வேறுபாடு போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை ராகுவும் புதனும் உறுதிப்படுத்துகின்றனர். அது மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை கிடைக்கும். கூடுதலாக செவ்வாயும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இருக்கிறார். எனவே எதிர்பாராத அளவிற்கு சுக்கிரனின் அமைப்பு லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத அளவிற்கு சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்கிறது. சுக்கிரனுடைய அமைப்பு காரணமாக புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். பொருளாதார தட்டுப்பாடுகள் அனைத்தும் தளர போகுதுங்க. எதிர்பார்த்தபடியே கலைத்துறை, அரசியல் துறையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. 9இல் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் பாக்கியம் அதிகமாக கிடைக்கிறதுங்க. எனவே எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் மிகப்பெரிய அசூர வளர்ச்சியும் வெற்றியும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அடுத்தபடியாக கன்னி ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றம் ஏற்பட போகுது. ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதை இதை உறுதிப்படுத்துகிறார். ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எல்லா விதமான பிரச்சனைகளும் முடிவு கட்டப்பட்டு ஒரு சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். மேலும் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் இணைந்து சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். எனவே எண்ணிலடங்கா மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் கூட பாதிப்பு இல்லாது நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மே 15ஆம் தேதி முதல் கிடைக்க இருக்கிறது என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகிறது. ஏனென்றால் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. 7ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் பூர்த்தி அடையக்கூடிய வகையில், அதுவும் திருப்தியாக நடைபெற்று மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்கள் நடைபெற போகின்றன. அப்படி கிடைப்பதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வையும் ராசிக்கு கிடைக்கிறதுங்க. எனவே பொருளாதாரத்தில் நல்ல திருப்திகரமான ஒரு நிலையை அடைய முடியும். பல்வேறு விதமான பாதிப்புகள் குறைந்து சிறந்த வளர்ச்சியானது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராகுவின் அமைப்பும் புதனின் அமைப்பும் அதிக நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரண்டு கிரக நிலைகளும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றன. அதே சமயம் குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது சிறப்பு
சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான நடுநிலையான பலன் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சகாயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்தாலும், லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரித்தாலும், குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மே 15 இருக்கிறது. இருந்தாலும் 7.5 சனி முழுமையாக நிவர்த்தி அடையாத தருணமாக இருப்பதால் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்னும் முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடையாத ஒரே காரணமாக தான் இருக்கிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை விட்டு சனி பகவான் விலகினாலும் மீண்டும் வக்ரகதியில் ஜென்ம ராசியை நோக்கி நகர போகிறாருங்க. எனவே பல்வேறு விதமான நன்மைகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் திட்டமிட்டபடி காரிய வெற்றி கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படுகிறது. சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு மாறுவது மட்டும்தான் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் தான் சஞ்சரிக்கின்றன. சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. இது ஒரு மிக சாதகமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 7.5 சனியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நெருக்கடி குறைக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல கிரக நிலைகள் ராகு, கேது, செவ்வாய் உட்பட பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி அமர்ந்திருந்தாலும் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பல்வேறு விதமான தடைகளான காரியங்கள் தற்போது விலகி நல்லதொரு மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக தான் கிடைக்க இருக்கிறது. 7.5 சனி துவங்கிய இந்த தருணத்தில் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் மிக வலிமையுடன் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் தவிடுபடியாக்கி மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே மீன ராசிக்காரர்கள் 7.5 சனி என்று பயப்பட வேண்டாம். மே 15 உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு விரயஸ்தானத்தில் சனி ஜீவனஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கின்றனர். ஆனால் சுக்கிரன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. 3ஆம் இடத்திற்கும் மாறி சஞ்சரிக்க போகிறார். எனவே எதிர்பாராத பல்வேறு விதமான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு பொருளாதார ரீதியாக இருக்கிறது. இருந்தாலும் நிதானமும் பொறுமையும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எந்த விதமான பணிகளிலும் ஈடுபட வேண்டாம். சற்று நிதானமும் பொறுமையும் தேவை. கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாருங்க சனி பகவான். தொழில் ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றன. சூரியன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தடைகள் அனைத்தும் தவிர்வதற்கு சற்று தளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அனைத்து விதமான பணிகளிலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் வலுப்பெற்றிருப்பதால் பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு, அஷ்டம சனியின் பாதிப்பு கூட குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அவர் மிக விரைவில் வக்ரகதியில் திரும்புவதால் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு நல்லதொரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மே 15 ஆரம்பிக்கக்கூடிய வைகாசி மாதத்தை மிக சிறந்த மாதமாக வைத்துக் கொள்வதற்கு ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வாருங்கள். ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வரும்போது அனைத்து விதமான ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது.